Hello viewers, very good morning. This is Chennai car trainers. Highly professional and personal teaching கொடுத்துட்ருக்கோம். மிஸ்டர் பாலசுப்ரமணியம் சார் வந்து பார்த்தீங்கன்னா மதுரையில் இருக்கார். ஸோ நான் சென்னையிலேருந்து மதுரைக்கு வந்துட்டு சாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக வந்து கார் ஓட்ட சொல்லி கொடுக்கறதுக்கு தான் வந்திருக்கேன். ஸோ அந்த மூமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாருக்கு இன்றைக்கி ட்ரைனிங் வந்து பார்த்தீங்கன்னா ஜட்ஜ்மெண்ட்டு. அதாவது ஜட்ஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ரைட் சைடு அண்ட் லெஃப்ட் சைடு. ஏன்னா நம்ம டிரைவிங்கில் மிகப்பெரிய ஒரு ட்ராபேக்கே வந்து எல்லாரோட லைஃப்லேயும் வந்து இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் வந்து ரொம்ப ரொம்ப வீக்காக இருப்பாங்க. ஏன்னா ஒரு நேரோ ஸ்ட்ரீட்டில் போகும்போது ரைட் சைடு ஜட்ஜ்மெண்ட்டு கரெக்டாக நமக்கு இருந்தால் தான் நம்ம அந்த ரைட்டில் திரும்ப முடியும். அதே மாதிரி லெஃப்ட்டில் திரும்பும்போது லெஃப்ட் சைடு ஜட்ஜ்மெண்ட் இருந்தால் தான் லெஃப்ட்டில் இருக்கிற அந்த ஸ்டோனோ இல்லை பள்ளமோ இதெல்லாம் பார்த்து ஓட்ட முடியும். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முழுக்க உங்களுக்கு எங்கே வந்து ஃபைனலாக டச் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜட்ஜ்மெண்ட்டில் உங்களை ஸ்ட்ராங் பண்ணுறது. அந்த ஒரு ட்ரைனிங் தான் இப்போ வந்து போயிட்டுருக்கு. சார் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்லி கொடுக்குற மாதிரி க்ளீனாக வந்து ஃபஸ்ட்டு சாருக்கு நான் டெமோ பண்ணி காமிச்சேன். எப்படி வந்து ஸ்டேரிங்கை பிடிக்கணும், எப்படி வந்து அதை ரொட்டேட் பண்ணி கரெக்டாக திருப்பணுங்கிறத க்ளீனாக அவருக்கு நான் டெமோ பண்ணேன். அந்த டெமோவை பார்த்துட்டு சார் வந்து ஓகே நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணார். அப்படி ட்ரை பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு வாட்டி 2 வாட்டி வந்து அவர் மிஸ்டேக் பண்ணார். சாருக்கு நம்ம கொடுத்துருக்க ரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து 10 ரவுண்டு கொடுத்துருந்தேன். அந்த 10 ரவுண்டுமே வந்து பார்த்திங்கன்னா சார் வந்து கம்ப்ளீட்டாக வந்து பண்ணணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் சார் எலிஜிபிள் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய கிரவுண்டு. மதுரையில் மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டுக்கு ரொம்ப முன்னாடி யானைமலை அப்படின்றது நீங்கள் பேக்ரவுண்டில் பார்த்தாலே தெரியும். மிகப்பெரிய ஒரு யானைமலை ஒன்று இருக்கும் அங்கே. இந்த யானைமலைக்கு அப்படியே ஆப்போசிட்டில் ஒரு பியூட்டிஃபுல் லொக்கேஷனில் தான் சாருக்கு வந்து நம்ம ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் ஓட்டுறதுனால அவருக்கு கிடைக்கிற பெனிஃபிட் என்ன அப்படின்னா, இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் அவர் கரெக்டாக ஓட்டினா மட்டும்தான் மெயின் ரோட்டில் ஓட்டுறதுக்கு சார் வந்து பக்காவாக எலிஜிபிள் ஆவார். இல்லை அப்படின்னா அவர் வந்து எலிஜிபிள் ஆக மாட்டார். இப்போ இன்கேஸ் இந்த கோனில் ரைட் சைடு கோன்லேயோ இல்லை லெஃப்ட் சைடு கோன்லேயோ ஜட்ஜ்மெண்ட் கோன்லேயோ அவர் இடிச்சிட்டார் அப்படின்னா ரோட் சைடில் ஓட்டும்போது ஏதாவது ஒரு வண்டியில் அவர் இடிக்கிறாரு அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா சாருக்கு கரெக்டாக காரோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணிவிட்டு, அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரெயிட்டான ஜட்ஜ்மெண்ட் வைக்காமல் ரைட் சைட்லேயும் லெஃப்ட் சைட்லேயும் வளைஞ்சு போகிற மாதிரி ஜிக்ஜாக்காக வளைஞ்சு கட் பண்ணி போகிற மாதிரி தான் வந்து செட் பண்ணி கொடுத்துருக்குறேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ வரைக்கும் சார் எந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஸ்டிக்கையும் இடிக்காமல் கரெக்டாக வந்து ட்ரைவ் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ 10 ரவுண்டு, அதாவது நான் 10 ரவுண்டு கொடுத்தேன். அந்த 10 ரவுண்டுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரவுண்டுமே ரொம்ப கிளியராக வந்து அவர் வந்து ப்ரூவ் பண்ணிகிட்ருக்காரு. என்னால் இடிக்காமல் என்னால் ஓட்ட முடியும் அப்படிங்கிறது வந்து கரெக்டாக ப்ரூவ் பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி அவர் ஓட்டினா தான் அவருக்கு சாருக்கு ஒரு டிராஃபிக்கில் ஓட்டும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், மதுரையில் மாட்டுத்தாவணி ரோடுலாம் வந்து பயங்கரமான ஒரு பிஸி ரோடு. அந்த பிஸி ரோட்லலாம் பார்த்தீங்கன்னா ஷார் ஆட்டோலாம் பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்பீடாக வருவாங்க. ஸோ அதே சேம் டைமில் பார்த்திங்கன்னா ரைட் சைடில் பஸ் வரும், லெஃப்ட் சைடில் ஆட்டோ இருக்கும். இதுக்கு நடுவில் வந்து நம்ம கரெக்டாக ட்ரைவ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு அந்த டிரைவிங் கெப்பாசிட்டி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ட்ரைவ் பண்ண முடியும். அந்த இடத்துல போயிட்டு இல்லை சார் எனக்கு லெஃப்ட்டில் வந்து இடிக்கிற மாதிரி இருக்குது, நான் இறங்கி வந்து பார்த்துக்கவா, இல்லை கொஞ்சம் நீங்கள் வெயிட் பண்ணுறீங்களா அப்படின்லாம் யார்ட்டையும் நம்ம கேட்க முடியாது. டிரைவிங்கில் அப்படி கேட்டாலும் அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சார் முதல்ல நீங்கள் நல்லா கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் மெயின் ரோடுக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே சொல்லுவாங்க. இப்போ ரீசெண்டாகவே நீங்கள் நிறைய விஷயங்கள் வந்து நீங்களே பார்த்துருப்பீங்க. என்ன பார்த்துருப்பீங்க அப்படின்னா, நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க. ஒரு சின்ன ஒரு இன்சிடெண்ட்டு வந்து இப்போ ரீசெண்டாக நான் பார்த்த விஷயமும் அதுதான். அதாவது வந்து டிரைவிங் வந்து ஒருத்தர் நல்லா லாங் ரன் வந்து ஓட்டிக்கிட்டு இருக்காரு. நல்லாவே ஒரு மேனுவல் கார் அவருக்கு ஓட்ட தெரியும். பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு வந்து அவங்களோட பொண்ணு வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் காரை வந்து பர்ச்சேஸ் பண்ணி வந்து XL6 நீங்கள் கூட பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நியூஸ்லலாம் நடந்த நியூஸ் தான் அது. ஸோ XL6 கார் வந்து பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த காரை வாங்கி அவர் ஓட்டணும் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு ஆசையில் வண்டி எடுத்தார். ஸோ எடுக்கும்போது என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிவர்ஸ் மோட் போட்டுட்டு பிரேக்லேருந்து கால் எடுத்துட்டார். பிரேக்லேருந்து கால் எடுத்தவர் என்ன பண்ணார், ஆக்சிலேட்டரை தெரியாமல் அழுத்திட்டார். அழுத்தினோன்னே என்ன ஆச்சுன்னா சர்ன்னு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 65 அடி கிணத்துக்குள்ளே அந்த வண்டி விழுந்து ஸ்பாட்லேயே ஒரு காலி ஆகிட்டார். அந்த வண்டியில் இருந்த ஒரு குழந்தை வந்து ரொம்ப சீரியஸ் கண்டிஷனில் இருந்து காப்பாற்றப்பட்டாங்க அப்படிங்கிறத நியூஸை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த ஒரு நியூஸ் மட்டும் இல்லை வியூவர்ஸ், இந்த மாதிரி நிறைய நியூஸுகள் வந்து டே டு டேல வந்து நம்ம சேனலில் நியூஸ் சேனலில் எல்லாத்துலேயுமே பார்த்துட்டு தான் இருக்கோம். ஆனால் பார்த்துட்டு தான் இருந்தாலும் நிறைய பேருக்கு வந்து என்ன ஒரு தாட் அப்படின்னா, நம்ம எதுக்கு போயிட்டு இவ்வளோ ஃபண்டு செலவு பண்ணி அவர்கிட்ட கற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்களா, இல்லை நம்மளே ஓட்டிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்களா? ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் உங்களுக்கு எல்லாருக்கும் பகிர்ந்துக்க விரும்புகிறேன்.
அதாவது டிரைவிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம உயிர் சம்மந்தப்பட்டது மட்டும் கிடையாது, நம்மளால் வந்து பப்ளிக்கில் இருக்கிற மற்றவங்கள உயிர் சம்மந்தப்பட்ட விஷயமும் கூட. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட சாருக்கு 12 ஹவர்ஸ் ஆஃப் ட்ரெயினிங் நான் ஸ்டாப்பாக வந்து சொல்லிக் கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் லைஃப் டைம் வந்து பார்த்திங்கன்னா சாருக்கு நான் அட்வைஸும் வந்து ஃப்ரீயாக வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுக்குறேன். எந்த டைமில் எந்த டவுட் வந்தாலும் அவர் என்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், ஒரு காலி கிரவுண்டு கிட்டத்தட்ட ஒரு 10 ஏக்கர் இடம் இருக்கும் அது. ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய காலி கிரவுண்டில் இந்த மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை வச்சுட்டு, ஸோ நான் கிட்டத்தட்ட சாருக்கு ஒரு மோர் தென் 5 to 6 ஹவர்ஸாக சொல்லி கொடுத்துட்ருக்கேன். யாராவது ஒரு 6 ஹவர்ஸாக இந்த மாதிரி ஒரு எம்டி கிரவுண்டில் ஓட்ட வச்சு நீங்கள் யாராவது அப்படி ஓட்டியிருக்கீங்கன்னா கண்டிப்பாக வந்து கமெண்டில் போடுங்க. ஏன்னா அப்படி யாராவது ஓட்டி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது நம்மக்கிட்ட கற்றுக்கணுங்களா மட்டும்தான் இருப்பீங்க. வெளியில் இருக்கிற யாராலையும் வந்து இந்த மாதிரி ஒரு 6 to 7 ஹவர்ஸ் வந்து கிரவுண்ட் ட்ரைனிங் மட்டுமே யாரும் உங்களுக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க. கிரவுண்டில் வந்து எந்த ஒரு சக்ஸஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் கிரவுண்ட் ஒர்க் பண்ணாமல் சக்ஸஸ் வந்து கிடைக்கவே கிடைக்காதுங்க. நீங்களே நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஏன் வந்து நிறைய கிரிக்கெட் பிளேயர்ஸ்லாம் கூட நீங்கள் பார்த்துருக்கீங்க. அவங்க வந்து 6, 4 அடிக்கிறது தான் வந்து நீங்கள் பார்த்து ரசித்து கை தட்டுறீங்களே தவிர, அவங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஒரு வலி இருக்குது. அந்த வலி என்னன்னா அந்த கிரவுண்டில் அவங்க பண்ணுற எக்ஸசைஸ் தான். ஏன்னா கிரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்டாப்பாக கிட்டத்தட்ட ஒரு 12 ஹவர்ஸ், 24 ஹவர்ஸ், 33 ஹவர்ஸ் அந்த மாதிரி வந்து நான் ஸ்டாப்பாக கேப் விட்டு ப்ளே பண்ணுவாங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து கண்டினியூஸாக 1 வருஷம் இல்லை, 2 வருஷம் இல்லை, 5 வருஷம் வரைக்கும் அவங்க விளையாடுவாங்க. கிரவுண்டில் விளையாடி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேடியத்தில் வந்து 6, 4ன்னு வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக அடிச்சுட்டு எல்லோரும் முன்னாடி கை தட்டிட்டு வாங்கிட்டு போகிறாங்க. ஸோ அதுக்கு மெயின் ரீசன்டே அவங்க கிரவுண்டில் ஒர்க் அவுட் பண்ணுறது தான். அதே மாதிரி தான் கார் டிரைவிங்கும். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட்டில் ரைட் சைட் ஜட்ஜ்மெண்ட், லெஃப்ட் சைட் ஜட்ஜ்மெண்ட்டில் எந்த அளவுக்கு வந்து நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா சாதாரணமாக வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரைனிங் வந்து நம்ம கொடுக்கறதில்ல. இப்போ சார் ஓட்டிகிட்ருக்காரு. சார் ஓட்டிகிட்ருக்கும்போது திடீர்னு வந்து சார் வந்து நிப்பாட்டி வண்டி எடுக்கிறதும் சரி, 2வது வந்து ஜிக்ஸாக்காக வளைஞ்சு போகிறதும் சரி, ரொம்ப க்ளீனாக வந்து பண்ணிகிட்ருக்காரு பாருங்கள். ஸோ இதுக்கு முன்னாடி எவ்வளோ பெரிய வலி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் சார்கிட்ட கேட்டால் தான் தெரிஞ்சுக்க முடியும். இன்கேஸ் இந்த வீடியோவில் சார் வந்து பக்காவாக கண்ட்ரோல் பண்ணி ஓட்டுற விஷயங்களை நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. சென்னையிலேருந்து சாருக்கு வந்து நான் மிகப்பெரிய ஒரு நன்றி சொல்லியே ஆகணும். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமாக எனக்கு வெயிட் பண்ணார். நடுவில் லாக்டவுன் வந்துருச்சு. ஸோ நான் வந்து சாரை மீட் பண்ண முடியல. அப்புறம் சாருக்கு வந்து ஒரு சில கமிட்மெண்ட்லாம் இருந்தது. ஸோ அந்த கமிட்மெண்ட்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து இப்போ ஜாயின் பண்ணி சாருக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஸோ சார் வந்து பிளான் பண்ணி நம்ம சென்னை கார் ட்ரெய்னர்ஸில் ஜாயின் பண்ணதுக்கு மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் வந்து கண்டிப்பாக இன்றைக்கில் நாளைக்கில் ஏன் அவரோட வாழ்நாள் ஃபுல்லாக அவர் மறக்க முடியாத ஒரு சக்ஸஸை வந்து அவருக்கு நான் கொடுத்துட்டு வந்திருக்கேன். ஏன்னா டே டு டேயில் வந்து சார் வந்து ட்ரைவ் பண்ணும்போது ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு டைமும் என்னை நினைக்காமல் இருக்க மாட்டார். கண்டிப்பாக வந்து மிகப்பெரிய ஒரு ஃபீல் கிடைக்குது சார் எனக்கு அப்படின்னு இப்போ வரைக்கும். லாஸ்ட்டாக நான் ட்ரைனிங் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் கூட நான் அவரை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கும்போது சார் சொல்கிற விஷயங்கள் என்ன அப்படின்னா, சூப்பராக வந்து பண்ணிகிட்ருக்கேன் சார். நீங்கள் ரூமுக்கு போயிட்டு கூட எனக்கு கால் பண்ணி கேட்குறீங்க. ஸோ எப்படி இருந்தது இன்றைக்கி, ஃபீல் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட பேசுவார். ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இது. 2வது வந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக நாங்கள் வந்து பேசுவோம். சார் வந்து ஒரு ட்ரெயினர் மாதிரி என்னோட பழகலை. ஸோ நானுமே வந்து பார்த்திங்கன்னா சார்கிட்ட வந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிலாம் பழகலை. ரொம்ப க்ளீனாக ஒரு க்ளோஸாக வந்து அவரோட ஃபேமிலி மெம்பர் மாதிரி பழகணும். ஸோ நிறைய விஷயங்கள் வந்து அப்போ தான் அவர் என்கிட்ட பகிர்ந்துக்க முடிஞ்சுது. ஸோ அப்போ சார் என்கிட்ட கேட்குற விஷயங்களுக்கு நான் ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்லி கொடுத்தேன். ஸோ அதில் தான் சாரோட செகண்ட் செக்ஷன் ஆஃப் ட்ரைனிங் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைட் ஜட்ஜ்மெண்ட்டு. இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் ஓட்டும்போது நான் அப்போ சொன்ன மாதிரி தான் டிராஃபிக்கில் ஓட்டுறதும் சரி, நேரோ ஸ்ட்ரீட்டில் ஓட்டுறதும் சரி, ஒரு ஹைவேயில் ஓட்டும்போது எவ்வளோ டிஸ்டன்ஸ்க்கு போய் உடனே குயிக்காக நம்ம ரைட் கட் பண்ணணும், குயிக்காக நம்ம லெஃப்ட் கட் பண்ணணும், இந்த மாதிரி எல்லா விஷயமும் வந்து ரொம்ப க்ளீனாக பக்காவாக வந்து அவருக்கு கிடைக்கக்கூடிய ஒரே ஒரு இடம் வந்து எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரவுண்டு தாங்க. கிரவுண்டில் வந்து இருக்கிற மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் இன்னொன்று என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. கிரவுண்டில் யாருமே இருக்க மாட்டாங்க. அதனால் வந்து நமக்கு ஒரு டென்ஷன், ஒரு பயம் எதுவுமே வராது. அப்படியே ஒரு டென்ஷன் பயம் இருந்தாலும் அது கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிடும். அதுவும் இல்லாமல் சாருக்கு எடுத்தோன்னே நான் அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் ஓட்ட வச்சுக்கவே இல்லை. நீங்கள் பார்த்துருப்பீங்க, இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸ்லலாம் பார்த்துருப்பீங்க. சாருக்கு ஸ்டீரிங் கண்ட்ரோல் சொல்லி கொடுத்துருப்பேன். ரேண்டமாக வண்டி எப்படி வந்து சிஸ்டமேட்டிக் ஓட்டணுங்கிறத சொல்லி கொடுத்துருப்பேன். மோரோவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வண்டியில் ஃபஸ்ட்டு வந்து உட்காரதுக்கு முன்னாடி அந்த வண்டியில் உட்கார்ற அந்த சிஸ்டம் என்னங்கிறத சொல்லி கொடுத்தேன். நிறைய பேருக்கு வந்து அந்த சிஸ்டமே தெரியாது. ஏன்னா நிறைய பேர் வந்து எனக்கு தெரிஞ்சு கிளச்சை வந்து எட்டி மிதிப்பாங்க. பார்த்தீங்கன்னா பாதி கிளச்சு தான் மிதிப்பாங்க, பாதி கிளச்சை மிதிக்க மாட்டாங்க. ஸோ அதிலே வந்து கீரை மாற்றுவாங்க. அந்த கீரை மாற்றும்போது டப்புக்கு டப்புக்குன்னு சவுண்டு கேட்கும். ஸோ கியர் பாக்ஸ் உடையும். அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா வண்டி ஸ்மூத்தாக இருக்காது.
ஒரு சின்ன சின்ன விஷயம், அந்த விஷயத்த நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, ஒரே ஒரு விஷயம் தான் உங்கள் லைஃப்பில் கிடைக்கும். மிகப்பெரிய சக்ஸஸ். காரணம் என்னென்னா, உங்கள் காருமே வந்து ஒன் ஆஃப் த ஒரு மிகப்பெரிய ஒரு உயிர் தான். ஸோ அது வந்து அந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட பேச ஆரம்பிக்கும். நீங்கள் நல்லா அதை ஆப்ரேட் பண்ண கற்றுக்கிட்டீங்கன்னா, ஸ்மூத்தாக ஓட்ட கற்றுக்கிட்டீங்கன்னா, அந்த காரே உங்ககிட்ட வந்து டெஃபினட்டாக மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் பண்ணுறீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. என்ன ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்னு அந்த நன்றியை வந்து அந்த கார் வந்து உங்களுக்கு ரிப்பீட்டடாக சொல்லிக்கிட்டே இருக்கும். இல்லை நீங்கள் தப்பாக ஆப்ரேட் பண்ணீங்க அப்படின்னா, யாருப்பா இவரு இப்படி வந்து என்னை போட்டு பாடா படுத்துறாரு வச்சு, வண்டி ஓட்ட தெரியுமா தெரியாதான்னு தெரியல. இவருக்கெல்லாம் யாருப்பா இந்த காரை வாங்கி கொடுத்தாங்கன்னே தெரியல அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணும். கான்செப்ட் என்ன, இப்போ நீங்களே ரீசெண்டாக பார்த்த விஷயம் தான். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு மிகப்பெரிய ஒரு காரணம் என்னென்னா, ஒரு ப்ரொஃபஷ்னலாக டிரைவிங் தெரியல, ப்ரொஃபஷ்னலாக கற்றுக்கல அப்படிங்கிறதுனால மட்டும் தான் ஆக்சிடென்ட் ஆகுது. 42,000 பேருக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. சென்னையில் மட்டும் கிடையாது, யுஎஸ், சிங்கப்பூர், மலேசியா, துபாய் இந்த மாதிரி பல கண்ட்ரிலேருந்து நம்மக்கிட்ட வந்து கற்றுக்கிட்டு போயிருக்காங்க. அடுத்தது வந்து கம்மிங் சூன் சிங்கப்பூர்லேருந்து ஒரு கிளைண்ட்டை நமக்கு புக் பண்ணியிருக்காரு. அவரும் வரப்போகிறாரு, அவரும் கற்றுக்க போகிறாரு. அந்த வீடியோவும் நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. ஸோ ஃபாரினில் இருக்கிறவங்களுக்கு கூட நம்மளோட அந்த ட்ரெயினிங்கோட எஃபர்ட் என்ன, எவ்வளோ எஃபர்ட் போட்டு நம்ம சொல்லிக் கொடுக்குறோங்கிறது கிளியராக புரிஞ்சு, அவங்களே நம்மக்கிட்ட அப்பாயின்மெண்ட் புக் பண்ணி வந்து கற்றுக்குறாங்க அப்படின்னா, சென்னையில் இருக்கிறவங்களுக்கு நம்மளை மிஸ் பண்ணுறதுல எந்த விதமான வாய்ப்புமே கிடையாது. தயவுசெய்து மிஸ் பண்ணாதீங்க. அப்பாயின்மெண்ட் புக் பண்ண வேண்டிய நம்பர் 8678981111. இந்த நம்பரில் நீங்கள் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுங்கள். என்ஜாய் பண்ணி ஓட்டுங்க. பி கூல் அண்ட் ஹாப்பி டிரைவ். தேங்க்யூ சார்.